கர்ப்பகால தயாரிப்பு. இன்றைய முதல் வாசகம் நீதிபதிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதில் ஒரு குழந்தை பிறப்பு பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த குழந்தை பிறப்பு பற்றி சொல்லப்படும் பொழுது ஒரு தாய் இருக்கின்றார். அந்த தாய்க்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. அந்த தாய்க்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று கடவுளின் தூதர் சொல்கின்றார். அப்படி இறைவாக்காக சொல்லி முடித்த உடனேயே சில வாக்கியங்களையும் சேர்க்கின்றார். நீ கர்ப்பம் தரித்திருக்கின்ற பொழுது மது உண்ணக்கூடாது, தீட்டானது எதையும் செய்யக்கூடாது, குழந்தை பிறந்த பிற்பாடு கடவுளின் சொற்படி நான் உனக்கு கட்டளையிட்ட ஒரு காரியத்தை அவனுக்கு நீ செய்யவே கூடாது, அதாவது சவரக்கத்தி அவன் தலைமையில் படவே கூடாது என்று சொல்கின்றார். இதில் இரண்டு காரியங்களை கர்ப்ப காலத்தில் என்னென்ன செய்யக்கூடாது என்று கடவுள் தூதர் அந்த பெண்மணிக்கு சொன்னார். மது அருந்தக்கூடாது, தீட்டான எதையும் நீ தொடவே கூடாது என்று சொல்லியிருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, தற்காலத்தில் பெண்கள் எல்லாரும் கர்ப்பம் தாங்குகின்றார்கள். மருத்துவரிடம் சென்று பார்க்கும் பொழுது மருத்துவர் சில அறிவுரைகளை சொல்வார். நீங்கள் இந்த காரியங்களை எல்லாம் செய்யக்கூடாது கர்ப்ப காலத்தில், மாறாக இவற்றையெல்லாம் நீங்கள் நாள்தோறும் செய்து கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் சொல்கின்றார். அப்படி பார்க்கும் பொழுது அந்த நேரத்தில் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு யார் கடவுளின் தூதராக இருக்கின்றார்? அந்த மருத்துவர் தான். மருத்துவர் சொல்படி நடக்கும் பொழுது கர்ப்பமாக இருக்கக்கூடிய அந்த தாய் பெற்றெடுக்க வேண்டிய குழந்தையை நல்ல முறையில் பெற்றெடுப்பார். அந்த குழந்தையும் கடவுளின் குழந்தையாக நல்ல முறையில் வளரும் என்பது உறுதியிலும் உறுதியாக தெரிகின்றது. இதுதான் இன்றைய தயாரிப்பாக நாம் வைத்துக்கொள்ள வேண்டியது. யாராவது கர்ப்பவதிகள் இருந்தால் அல்லது பக்கத்து வீடுகளில் இருந்தாலும் கூட அவர்களிடம் சென்று சொல்ல வேண்டியது, கடவுளின் தூதராக மருத்துவர் என்னென்னவெல்லாம் செய்ய சொல்லி இருக்கிறாரோ அதையெல்லாம் செய்யுங்கள், எதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறாரோ அதை செய்ய வேண்டாம். அப்பொழுதுதான் கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த குழந்தை செல்வம் உங்களுக்கு நல்ல முறையில் கிடைக்கும் என்று சொல்வோம். இதுவே இன்றைய நாள் தயாரிப்பாக இருக்கட்டும்.